Hi, welcome to Keru Food Basket channel. This is KP. இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு vlog வீடியோ. இதுல வந்து நிறைய recipes and fun இந்த மாதிரி creative works இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காய்கறி கொத்தி இடியாப்பம், Gobi Manchurian 65 and chacco trafful cake இதெல்லாம் இந்த வீடியோல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும். ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. Hi to all. நம்ம கிச்சனில் வந்து ஒரு சின்ன வந்து டெக்கரேட்லாம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணலான்னா டைம் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம கிச்சனுடைய ஜஸ்ட் ஓவர்வியூ. இது கிச்சன் வ்ளாக் கிடையாது, ஜஸ்ட் இதெல்லாம் நாங்கள் டெக்கரேட் பண்ணோன்றதுக்காக இந்த மாதிரி நாங்கள் காமிக்கிறோம். கீழே கப்போர்ட்ஸ்லேயும் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ நம்ம வந்து காய் கொத்து இடியாப்பம் வந்து எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 இடியாப்பம் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸு காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் இடியாப்பமுக்கும் அண்டு 65க்கும் சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய அளவில் வந்து கட் பண்ணிக்கிட்டாக்கா அந்த 65 பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா, வீட்டில் நம்மக்கிட்ட என்ன அவைலபிள் வெஜிடபிள்ஸ் இருக்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம். நான் வந்து பீஸ் வந்து பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், 2 கேரட்டு, ஒரு பெரிய சைஸு பொட்டேட்டோ அண்ட் கேப்சிகம் இது எடுத்துருக்கோம். இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம், மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நம்ம அதில் வந்து பீன்ஸு, அந்த ப்ரொக்கோலிஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வரும் பீஸ், காலிஃப்ளவர், கேரட்டு அண்டு பொட்டேட்டோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து சைஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃபைனாக பண்ணணும், ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் நான் கட் பண்ணி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஹெல்த்தியும் கூட. இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா வடக்கறி, பாயா, குருமா இதெல்லாம் வந்து சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பேன் எடுத்து தேவையான அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணி வந்து நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஜஸ்ட் இது வந்து குக் பண்ண வெஜிடபிள்ஸ் அண்ட் நம்ம வச்சுருக்கிற இந்த மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து டாஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இடியாப்பம், அதை போட்டு டாஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து குக் பண்ணிக்கலாம் வெஜிடபிள்ஸை. ரொம்ப குழஞ்சி வேண்டாம், இது வைக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் அண்ட் இடியப்பம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி உதிரியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக கட் பண்ணணும். நீட்னாலே கான்ட்ரவர்சி தான், ஸோ நம்ம நீளமாகவே கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லா இடியப்பத்தையும் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சாஃப்டாக இந்த மாதிரி பிச்சு வச்சுருவோம். அண்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற கேப்சிகமும் வந்து நீளமாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியனும் இதில் வர சிம்பிள் தான், இதில் வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் தேவைப்படாது. ஆனியன் அண்டு கேப்சிகம் இதை மட்டும் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம கேப்சிகம் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதோட இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கலாம். இப்போ வெஜிடபிள் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து சோம்பு அண்டு ஜீரகம் வந்து வறுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து 2 பட்டை, 2 கிராம்பு அண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அப்புறம் வேக வச்ச காய்கறிகள், அதோட சோம்பு ஜீரகம் வறுத்து பொடி பண்ண அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் சால்ட்டு, பெப்பர், அவ்வளோதான். இது அப்புறம் நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற இடியாப்பம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா டாஸ் பண்ணி எடுத்துட்டா போச்சு. அவ்வளோதான், இந்த இன்க்ரீடியன்ட் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறேன். இதுக்கு வந்து என்னென்ன தேவை அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரபு நாட்டு ஸ்டைலில் வந்து நம்ம வந்து பிரியாணி பண்ணியிருந்தோம். அதனுடைய மசாலா வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூடவே வந்து ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு, வேறு எதுவுமே தேவைப்படாது, சால்ட்டு, அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அப்படியே சிக்கனுடைய ஃப்ளேவர் இது நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு வெஜிடேரியன் டிஷ் அளவுக்கு இருக்காது, நான்வெஜ் அளவுக்கும் பார்த்திங்கன்னா இந்த அதனுடைய கலருமே அதனுடைய அவுட்லுக்குமே அப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மசாலா எப்படி பண்ணணுன்றது நான் அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய்ட்டு அந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுன்றதை பார்த்து நீங்கள் அதை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டின்னருக்கு வந்து வெஜிடபிள் இடியாப்பம் அண்டு கோபி 65
கோபி மஞ்சூரியன் கூட நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாக்கோ ட்ரஃபுல் கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மூதி ஆட் பண்ணி நான் அந்த கேக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்றதுக்காக நான் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த க்ரீமி வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் விஸ்க் எதுவுமே இல்லாமல் நம்ம ஹேண்ட் விஸ்க் நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்ப்ரிங் விஸ்க்கு ஓவன் இல்லாமல் எப்படி வந்து சிம்பிளாக ஒரு கேக் வந்து மேக் பண்ணலான்றது பார்க்கலாம். ஆல்ரெடி நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க வந்து கேக் ரெசிபீஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேமும் வந்து நான் மேலே வந்து அவங்களுடைய ஐடியா நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன் யார் அவங்கன்றது. ஒருவேளை அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுடைய நேமும் நான் மேலே மென்ஷன் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes வந்து நம்ம கைவிடாமல் நல்லா வந்து ஃபோர்ஸ் பீட் பண்ணோம் அப்படின்னா நல்லா அந்த பனி மாதிரி அழகாக நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக இந்த ஒயிட் கேக் வந்து வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லோ எக்கையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். இந்த பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நல்லா வந்து ஸ்னோ மாதிரி எந்த அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம எலக்ட்ரிக் விஸ்க் வச்சு தான் பண்ணணுமா கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. நம்ம இப்படியும் செய்யலாம். அதனால தான் இந்த வீடியோ நான் இதுலேயே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது ரொம்ப சுற்றி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும். ஸோ இது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக வரணும். இந்த பவுலுக்கும் பாதி வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா பீட் பண்ணணும். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு 10 minutes தான் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து வெனிலா எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் எது இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம அந்த சேர்த்துருக்கிற அந்த எக்கு அப்படியே ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக தான் வெனிலா எசன்ஸ் நம்ம சேர்க்குறோம். இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை சேர்க்குறேன். சுகர் நான் சேர்க்கறது இல்லை. ஸோ நம்ம வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 கப். நான் வந்து 1/2 கப் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து 1.25 கப் வந்து ஃப்ளார் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப் ஏன் அப்படின்னா சாக்கோ ட்ரஃபுல்ன்னும் பொழுது நம்ம நிறைய சாக்லேட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஃபில்டர் எடுத்துப்போம். இதில் வந்து இந்த கப்பில் வந்து 1 கப் ப்ளஸ் இன்னொரு 1/4 கப் நான் வந்து ஃப்ளார் எடுத்திருக்கேன். மைதா ஆர் வீட் ஃப்ளார், நம்ம வந்து வீட் ஃப்ளார் தான் சேர்த்துருக்கோம். இல்லை கேட்டிங்கன்னா வீட் ஃப்ளார்ஸ் அதனுடைய ஸ்மெல் வரும் கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக வராது. இப்போ வந்து 1 டீஸ்பூனில் வந்து இந்த அளவில் வந்து 3 டீஸ்பூன் கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஜலிச்சு அந்த ஃபில்டர் பண்ணி அந்த ஒரு மாதிரி ரவுண்டாக அந்த மாதிரி இருக்கும், க்ளம்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம எடுத்துடுவோம். இல்லைன்னா நம்ம வந்து கேக் பண்ணும்போது அங்கங்கே ஹோல்ஸாக இந்த மாதிரி ஹார்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பீட் பண்ண ஹெக்கோடே சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது கிளாக் வைஸில் தான் செய்யணும், ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு பக்கமாகவே தான் நம்ம சுற்றி மிக்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 1/2 கப் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஹார்டாக நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கேக் டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாக வரும், ஹார்டாக இருக்கும். அதனால் ஸ்மூத்தாக நம்ம வந்து ஆட் பண்ணணும். உங்களுக்கு வந்து கேக் பேஸ் எந்த ஷேப்ஸ் வேணாலும் பண்ணலாம். நம்ம வந்து இன்றைக்கி ஹார்ட் ஷேப்ஸ் பண்ணலான்னு பார்த்தோம், பட் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பே பண்ணிடலாம். ஏன்னா அதனுடைய சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இது வந்து நம்மளுடைய பேன்குள்ளே வந்து செட் ஆகாது. அதனால நான் வந்து ரவுண்ட் ஷேப்பே எடுத்து மோல்ட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம இந்த பேட்டர் வந்து ஆஃபர் பேன் தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா இதில் நம்ம வந்து ரேசிங் எசன்ஸ் அந்த இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து ரொம்ப உப்பி வர்றதுனால எப்போவுமே வந்து ஆஃபர் பவுல் தான் சேர்க்கணும். அது வெந்து நல்லா மேலுக்கு வரும். ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் வந்து நான் க்ரீஸ் பண்ணியிருக்கிறது என்ன, கீ வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆயில், கீ இல்லைன்னா பட்டர் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து இது மேலே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பேட்டர் அதில் ஃபில் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா டேப் பண்ணணும், இல்லைனா வந்து ஹேர் பபிள்ஸ்லாம் உள்ளே வரும். வெந்ததுக்கப்புறம் ஹோல்ஸாக இருக்கும். இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த கப் இட்லி இருக்கும் இல்லைங்களா, அந்த வந்து பாத்திரத்துலேயும் நான் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் நம்ம வந்து வைக்கலாம். இந்த கப் இட்லிஸில் ஃபில் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓவனில் வைக்க போகிறோம், மினி ஓவன். இந்த மாதிரி வந்து டீ கப் மாதிரி இருக்கும். இது கொண்டு போயிட்டு நம்ம இது வந்து டைம் செட் பண்ணணும் 15 minutesக்கு. இதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக அலாரம் சவுண்ட் கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் ஃப்ரையர்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டி இந்த மாதிரி வந்து மஃபின், குட்டி சமோசாஸ், பஃப் இந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு இந்த ஓவன் வந்து நம்மளுக்கு சூட்டபுளாக இருக்கும். இது வந்து ப்ரெஸ்டீஜ் கம்பெனி. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்து ஓவன் இல்லாமல் வந்து எப்படி பேன்லேயே வந்து பேன், கடாய், குக்கர் எல்லாம் சேம் மெத்தட். இந்த மாதிரி வந்து பிஃபோர் ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ஓவனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ண வேண்டாம், அப்படியே ஜஸ்ட் நம்ம உள்ளே வச்சுட்டா போதும். 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து 20 மினிட்ஸ் நம்ம வைக்கணும். இந்த மாதிரி ஹோல்ஸ்லேயும் வந்து ஒரு கிளாத் இல்லைன்னா பேப்பர் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 150 ml. இது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து ஸ்மூதி ரெடி பண்ண போகிறேன் நான். இப்போ நம்ம செக் பண்ணலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா எந்த அளவுக்கு ப்ளஃபியாக வந்து கேக் வந்து குக் ஆகிடுச்சு பாருங்கள், பேக் ஆகிடுச்சு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த குச்சியில் வந்து ஒட்டாமல் வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்மூதி வந்து ரெடி பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பீட் பண்ணணும், ஹேண்ட் பீட்டில் பண்ணணும். கண்டிப்பாக வந்து இந்த ஸ்மூதியும் வந்து இன்னும் ரொம்ப நேரம் நம்ம பீட் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து ஐசிங் நம்ம மேலே வந்து கேக்குக்கு அப்ளை பண்ணுற அந்த ஐசிங் க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் இதில் கொஞ்சம் போல் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், பவுடர் சுகரும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம வந்து டார்க் சாக்லேட் ஒரு பார் எடுத்துக்கலாம். இது வந்து ஆஃப் தான் நமக்கு தேவைப்படும், ஏன்னா இது சின்ன அளவுனால கேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய 3 போர்ஸ் இருக்கும். நம்ம இதில் இதை எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வந்து தேங்காய் சீஜர்வோம் இல்லையா, அதில் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா இது வந்து நம்ம இந்த ட்ரஃபிள் கேக் மேலே அந்த க்ரீம் ஃப்ராஸ்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்காக வந்து நான் கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறமா இந்த சாக்லேட் நம்ம வந்து நல்லா வந்து திருகி எடுத்துருப்போம். அது இதில் நம்ம சேர்த்து வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா பார்த்திங்கன்னா அழகாக நூடுல்ஸ் மாதிரி மெலிசாக கிடைக்கும் நம்மளுக்கு. இதை எடுத்துப்போம், ஏன்னா இதுவும் இதை வச்சு தான் மேலே லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சப்பும் தரப்போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவனில் நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நான் டைம் வச்சு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஹீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கொதிக்கிற தண்ணி மேலே ஒரு 5 நிமிஷம் வச்சாலும் ஹீட் நல்லா ஆகிடும். டபுள் பாயிலிங்கில் நம்ம பண்ண வேண்டாம். இப்போ ஜஸ்ட் இப்போ சூடாக இருக்கிறதுனால நம்ம எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சுட்டு இந்த ஹீட்லேயே உடனே நம்ம வந்து சாக்லேட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உடனே நல்லா மெல்ட் ஆகிட்டு வரும். இப்போ நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நோ வரி. இப்போ என்ன பண்ணேன்னா இந்த சாக்லேட்ஸ் அப்படியே நம்ம எடுத்து பவுலில் சேர்த்துட்டு ஒரு 2-3 க்யூப்ஸ் வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணணும். இப்போ இங்கேயும் நம்ம பட்டர் சேர்க்க தான் போகிறோம், ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா அந்த ஸ்மூதினஸ் கிடைக்கும் நம்மளுக்கு. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெறும் சாக்லேட்டை வந்து டபுள் பாயிலிங் பண்ணிவிட்டு பட்டர் அண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆனால் அந்த சுடு தண்ணி வந்து இந்த சாக்லேட் மேலே பட்டுது அப்படின்னா ரொம்ப கல் மாதிரி மாறிடும். ஸோ டபுள் பாயிலிங் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து திக் ஆகிடுச்சு. பட்டரும் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன க்யூப் தான் ஆட் பண்ணியிருந்தோம், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெஜிடபிள் ஆயில் சேர்க்கணும். இதில் நான் வந்து 2 ஸ்பூன் ஆயில் இதில் சேர்த்துருக்கேன். நம்மக்கிட்ட வெஜிடபிள் ஆயில் எனி கைண்ட் ஆஃப் ஆயில், அந்த சன்ஃப்ளவர், ரீஃபைண்ட் ஆயில் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த கேக்கோட அந்த ஷைனினஸ் நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டை விட பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஷைனியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து டாப்பிங் கொடுக்கறதுக்கு ட்ரஃபுல்க்கு அந்த சாக்லேட்டும் நமக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ கேக் பார்த்திங்கன்னா அழகாக நம்ம கூல் டவுன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்துடும், நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டாம். இப்போ கீழே கரெக்டாக இருக்குது. மேலே வந்து கொஞ்சமாக மேலே அது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து நம்மக்கிட்ட டேபிள் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு கேக் எப்படி நல்லா அழகாக ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஓவன் இல்லை, பீச்சர் இல்லை, அந்த மாதிரி நம்மக்கிட்ட ரொட்டேட்டிங் டேபிள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சிம்பிளாக வச்சுட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம். மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணி அழகாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து ட்ரஃபிள் கேக்கில் வந்து நான் வந்து ஐசிங் க்ரீம் ரெடி பண்ணாமல் ஸ்மூதியில் பண்ணியிருக்கேன். ஸ்மூதியில் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போது நான் வந்து ஒரு 3 லேயராக வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து பிளேட் இருக்கிறதுனால ரொம்ப மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம பிளேட்டை போட்டு
ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கீழே கொஞ்சம் க்ரீம் வச்சுப்போம். அதனால் ஒரு லேயராக வச்சு சுகர் சிரப் வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதில் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு கட் பண்ணி சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக கிடைக்கும். இதில் வந்து ஸ்மூதியெலாம் உள்ளே இறங்கி ரொம்ப நல்லா உண்மையாக இருக்கும் கேக்கு. இதுதான் எல்லாம் வந்து நம்ம கேக் வந்து ரெடி பண்ணுறதுக்கு இதுதான் சுகர் சிரப் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்மூதி சேர்க்குறோம். இதில் வந்து ஹைசின் க்ரீம், அதாவது நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அந்த ஒயிட் க்ரீம் சேர்க்கணும். ஏன்னா ஒரு வெரைட்டிக்கு ஒரு மாதிரி. இப்போ வந்து எல்லா லேயர்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம். அந்த வந்து இந்த சுகர் சிரப் பார்த்திங்கன்னா கேக் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க ஸ்மூதியை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ குயிக்காக நம்ம பண்ணிவிட்டு உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2-3 ஹார்ஸ் வச்சிங்கன்னா நல்லா அழகாக செட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சமாக வந்து சாக்லேட் வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம மேலே வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிடணும். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாக்லேட்டு அந்த சிரப் எடுத்து நம்ம இந்த மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து அப்படியே நம்ம மேலே இருந்து ஊற்றணும். அப்படின்னா அந்த கீழே இருக்கிற நம்ம அந்த கேக் ஃபில்டர் வழியாக கீழே இருக்கிற பிளேட்ஸ்க்கு போகும். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மல் பிளேட்டில் பண்ணுறதுனால இந்த மாதிரி எடுத்தே நம்ம வந்து ஸ்பேச்சுலாவில் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது அழகாக அப்படி ஷவர் மாதிரி வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் பால் மாதிரி அந்த கேக் கிடைக்கும். இப்போ நம்ம இப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கணும். இது அப்படியே வந்து இந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும் சப்பிள் கேக்கில். ஸோ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கணும். ஆல்மோஸ்ட் கேக் ரெடி. இது மேலே நம்ம வச்சுருக்கிற சாக்லேட் ப்ரஷ் பண்ணது எல்லாத்தையுமே சேர்த்துருவோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஹெம்மியாக இருக்கும் இந்த சாக்கல் ஸ்மூதி ட்ரஃபிள் கேக். இப்போ இந்த சைட்லலாம் எடுத்து இந்த கையிலேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் ஜஸ்ட் ரெடி பண்ணால் ரொம்ப ப்ரெஸ் பண்ணால் நம்ம வச்சுருக்கிற இந்த சாக்லேட் எல்லாம் நம்ம கைக்கே வந்துடும். ஜஸ்ட் இந்த மாதிரி பண்ணணும். அதுதான் கேக். மேலே பார்த்திங்கன்னா நம்ம டெக்கரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செரிஸ் வைக்கலாம், ஸ்ட்ராபெரிஸ் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஒயிட் கலர் க்ரீம் கூட வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி அது மேலே செரிஸ்லாம் வச்சிங்கன்னா இன்னும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து செரிஸ் வந்து நான் வைக்க போகிறேன். ஓகே, ஓவர் ஸ்மூதி சாக்கோ ட்ரஃபிள் கேக் என்னுடைய ஃபேவரட் கேக். இந்த வேலண்டைன் கேக்கு ரொம்ப சூப்பராக என்னோடய வேலண்டைனோட கேக்கு நான் செலிப்ரேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம கேக்கு மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்மூதி அந்த சுகர் சிரப்பு நம்ம அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த க்ரீம் சாக்லேட் க்ரீம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேக் கூட நல்லா வந்து சூக் ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி 2 சப்போர்ட்டுக்கு வந்து ஒரு நைஃப் இல்லை ஸ்பேச்சுலர் ஏதாவது வச்சு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சூப்பராக கேக் ரெடி. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க போகுது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ஹார்ஸ் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கோம். நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நானும் கேரமாவும் சேர்ந்து இந்த கேக்கை கட் பண்ணி எப்படி சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்களும் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிற ரெசிபிஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து நைஃப் உள்ள இருக்கும். அந்தளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது நல்லா அந்த வந்து சின்ன உள்ள போகும்பொழுது நல்லா சாஃப்ட் ஆகிடும் கேக்கு. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் சுகர் இருக்கவே இருக்காது. நம்ம வந்து நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கோம் அண்டு வீட் ஃப்ளவர் சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த கேக் வந்து ரொம்ப ஹெல்தியான கேக் தான். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா நம்ம லேயராக கட் பண்ணதுலாம் பார்த்திங்கன்னா லேயராக தான் இருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய்கறி கொத்து இடியாப்பம் அண்டு காலிஃப்ளவர் 65 சாக்கோ ஸ்மூதி ட்ரஃபிள் கேக் இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். இன்னும் வந்து இந்த வீடியோவில் சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அது பார்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பாய். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே.